பிரகாஷ், நீ முன்னாடி செட் பண்ண ஸ்டாண்டர்ட் தான் இங்கே பிரச்சனை. கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்ய வக்கில்லைன்னா லீவ் கேட்டு வரக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் ரோஸை வச்சுக்கோ, அது வாடும்போது வந்து லீவ் எடுத்துக்கோ. அப்போனா நான் நல்லா சம்பாதிச்சிருக்கணும்யா. இவ்வளோ சீக்கிரம் தெளிவாக இருந்திருக்காதுல்ல. நான் நீ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லாமல் இருந்துச்சுண்ணா. சின்ன நெஞ்சு பண்ணிந்தாயா. நான் வேலைக்கு போகிறேன்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கோ. டேய், என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? என்னாச்சுடா? என்னடா விதமா இங்கே வந்து உட்காந்துருக்க? ஏன்னா எல்லாரும் கீழே கவுண்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வாடா. வராதும் அவங்க சந்தோஷத்தை மாற்றவா போகுது. ஏன்டா இப்படி சொல்கிற? நீ வந்தால் ஜாலியாக இருக்கும்டா. நம்ம பசங்களை வேணால் மேலே கூப்பிட்டு வரவா? ஃபயர் சொல்லும்போது மாசா ஸ்டோரிலாம் போடலாம், ஜாலியாக இருக்கும். ஏன்டா ஸ்டோரியில் போட்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு அப்பப்போ செக் பண்ணுறது தான் மாசா? ஓ, நீங்கள் வந்து உட்காந்துருக்கும்போது நினச்சேன்டா உனக்கு எதாவது ஆச்சுன்னு. புது வருஷத்தை கொண்டாடுற வழியை பாப்பியா? ஸ்டோரி ஒரு 100 பேர் பார்த்துருப்பாங்களா? அந்த 100 பேர் தான் இப்போ பிறக்க போகிற புது வருஷத்தை தீர்மானிக்க போகிறாங்களா என்ன? மச்சான், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இங்கே தான்டா நாம இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தவோ இவங்களுக்கு சந்தோஷப்படுத்தவோ இல்லை. நமக்கு பிடிச்சிருக்குல்ல அதை மட்டும் பண்ணுவோம். இப்போ என்ன உனக்கு தனியான டைம், அவ்வளோதானே? மூஞ்சியை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைடா. இந்த நாள் திருப்பி வராது. இந்த நாள் திருப்பி வராது.